அதாவது தங்களுடைய அங்க உள்ள பிரச்சனைகள், அங்க உள்ள தவறுகளை, இந்த ஆட்சியில் உள்ள தவறுகளை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறத, ஊழலை, முறைகேடுகளை, மக்களை ஏமாற்றுகிறத எல்லாத்தையும் மறைப்பதற்காக என்டிஏ கூட்டணி மீது அவர் எல்லாத்தையும் திசை திருப்புகிறார் முதலமைச்சர். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஏன்னா 21 ஏமாற்று வாக்களித்து விட்டோம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எப்பயுமே திமுக மௌன புரட்சி பண்ணி தான் வெளியேற்றுவாங்க. 2001 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், பாருங்க அதே தான் நடக்கும் போது அவர்கள் எத்தனை பலபலத்தோடு மோதினாலும், கூட்டணி பலம் என்கிற பேரில் அவர்கள் மோதினாலும் உறுதியாக வெற்றி பெற போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இங்க அம்மாவுடைய ஆட்சி தான் அமையும். ஆனா பாண்டிச்சேரி உட்பட எல்லா இடத்துலயும் கூட்டணி உறுதி செய்ய முடியாம இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தங்களுடைய அங்க உள்ள பிரச்சனைகள், அங்க உள்ள தவறுகளை, இந்த ஆட்சியில் உள்ள தவறுகளை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறத, ஊழலை, முறைகேடுகளை, மக்களை ஏமாற்றுகிறத எல்லாத்தையும் மறைப்பதற்காக என்டிஏ கூட்டணி மீது அவர் எல்லாத்தையும் திசை திருப்புகிறார் முதலமைச்சர். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஏன்னா 21 ஏமாற்று வாக்களித்து விட்டோம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எப்பயுமே திமுக மௌன புரட்சி பண்ணி தான் வெளியேற்றுவாங்க. 2001 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், பாருங்க அதே தான் நடக்கும் போது அவர்கள் எத்தனை பலபலத்தோடு மோதினாலும், கூட்டணி பலம் என்கிற பேரில் அவர்கள் மோதினாலும் உறுதியாக வெற்றி பெற போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இங்க அம்மாவுடைய ஆட்சி தான் அமையும். அமித்ஷா மிகவும் அன்பானவர். திமுக மாதிரி கொடியோடு வான்னா தடியோடு வான்னு சொல்ற மாதிரி கட்சியும் கிடையாது பாஜக. அவர்கள் கொள்கை பிடிப்பானவர்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் உள்துறை அமைச்சர். அதனாலதான் அம்மாவின் பிரிந்து கிடந்த தொண்டர்கள் எல்லாம் ஓரணி இணைத்திருக்கிறார். மற்றபடி மிரட்டுவதற்கு ஒன்றும் விஷயம் இல்லை. திமுக தான் எப்பயுமே பயத்தில் டபுள் கேம் ஆடுவாங்க. எங்க வெளியில ஒன்று பேசுவாங்க, உள்ளார போய் காலை பிடிக்கிறது அவங்க தான். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 10 நீங்க தான் பாத்தீங்களா, 11 தொகுதிகளுமே நாங்கள் கேட்ட தொகுதியிலிருந்து தான் கொடுத்துருக்கோம். சரி, மறுபடியும் தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி அமையும்.